பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்ற மகத்தான வெற்றியின் நிலை தமிழ்நாட்டிலும் வீச தொடங்கிவிட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கோவையில் இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர், தமிழகத்தின் சக்தி பீடமாக கோவை மாநகரம் திகழ்வதாகவும் நாட்டின் வளர்ச்சிக்கு கோவை ஜவுளித்துறை முக்கிய பங்காற்றி வருவதாகவும் கூறினார். தமக்கு விவசாயிகள் பச்சை நிற துண்டை சுழற்றி வரவேற்றதை காணும்போது பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்ற மகத்தான வெற்றி தமிழ்நாட்டிலும் வீச தொடங்கிவிட்டதை காட்டுகிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். जब मैं यहाँ मंच पे आया तो मैं देख रहा था काफी किसान भाई बहन वो अपना गमछा घुमा रहे थे, तो मुझे लग रहा था कि बिहार की हवा मेरे आने से पहले पहुंच गई है. நான் இங்கே மேடையிலே வந்தபோது பல விவசாய வேளாண் குடிமக்கள் தங்களுடைய மேல் துண்டை அவர்கள் சுழற்றிக் கொண்டிருந்தார்கள். பீகாருடைய காற்று இங்கேயும் வீசுகிறதோ என்று என் மனம் அவாவியது. உயிரி உரங்கள் மீதான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டதன் மூலம் விவசாயிகளுக்கு ஏராளமான பயன்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு வழிகளில் உதவி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். பயிர்களின் பன்முகத்தன்மையை இயற்கை வேளாண் மூலம் மீட்டெடுக்க முடியும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். साथियों, आने वाले वर्षों में मैं भारत की खेती में कई बड़े बदलाव होते देख रहा हूं. भारत नेचुरल फार्मिंग का ग्लोबल हब बनने के रास्ते पर है. हमारी बायोडायवर्सिटी एक नया आकार ले रही है. देश के युवा भी अब एग्रीकल्चर को एक मॉडर्न स्केलेबल अपॉर्चुनिटी के रूप में देख रहे हैं. इससे देश की रूरल इकोनॉमी को बहुत बड़ी ताकत मिलने जा रही है. நண்பர்களே, தமிழ்நாட்டில் கம்பு சாமை பயிர்களின் சாகுபடி காலம் காலமாக நடைபெற்று வருவதாகவும் ஊடு பயிர் சாகுபடி முறையை இந்தியா முழுவதும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். இயற்கை விவசாயம்தான் இந்தியாவின் பாரம்பரியம் என்று குறிப்பிட்ட பிரதமர் மோடி, காலநிலை மாறுபாட்டிற்கு இயற்கை விவசாயமே நிரந்தர தீர்வு என்றும் தெரிவித்தார். नेचुरल खेती हमें क्लाइमेट चेंज, मौसम में हो रहे बदलाव का सामना करने में मदद करती है. ये हमारी मिट्टी की सेहत को स्वस्थ रख सकती है और इससे लोगों को नुकसान करने वाले केमिकल से भी बचाया जा सकता है. आज का ये आयोजन इसी दिशा में एक बहुत बड़ी भूमिका निभाने जा रहा है. இயற்கை வேளாண்மையானது சூழல் மாற்றம், பருவநிலையில் ஏற்பட்டு வரும் மாற்றத்தை எதிர்கொள்ள நமக்கு பேருதவியாக இருக்கின்றது. இது நமது மண்ணின் நலத்தையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றது. மேலும் இதனால் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வேதிப் பொருட்களிலிருந்து தற்காத்துக் கொள்ள முடிகின்றது. இன்றைய இந்த மாநாடு இந்த திசையினிலே மிகப்பெரிய பங்களிப்பை அளிக்க இருக்கின்றது. இந்த மாநாட்டில் தமிழகம், புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள், இயற்கை வேளாண் விஞ்ஞானிகள், இயற்கை வேளாண் பொருட்களை விநியோகிப்போர் மற்றும் விற்பனையாளர்கள் பங்கேற்றனர்.